1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது பவுல் 1 தெசலோனிக்கர் எழுதும்போது கடைசியாக என்ன பண்ணுறாருனா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனை தேவன் எப்படி படைத்திருக்கிறார், மனிதன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறான், மனிதனுக்குள்ளே எத்தனை பகுதி உள்ளது, என்னெல்லாம் இருக்கிறது, அதான் பார்க்க போகிறோம். ஆமென். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னா 3 பகுதிகளாக படைக்கப்பட்டிருக்கிறான். 3 பகுதிகளாக தான் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அது என்னென்ன பகுதினா ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவனாக இருக்கிறான். இங்கே ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. தேவன் என்ன பண்ணுறாருனா, மனுஷனை உருவாக்கும் போது அவன் என்ன பண்ணுறாருனா, மண்ணினால் அவனுக்கு ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லுது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். ஊதும்போது தான் என்ன ஆச்சுன்னா மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லுது மனுஷன் ஜீவ ஆத்துமா வானான். அவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு ஆத்துமாவை உடையவனாக இருக்கிறான். ஆத்துமாவில் தான் என்ன பண்ணுறோம்? சித்தம் கொள்ளுகிறோம், டிசிஷன் எடுக்கிறோம். சர்ச்சைக்கு வரணும்னு எங்கே முடிவு எடுத்தோன்னா ஆத்துமாவில் யோசித்தோம். யோசித்து என்ன பண்ணோன்னா நாம் எங்கே வந்தோன்னா சர்ச்சுக்கு வந்தோம். ஆமென். அப்போது சரீரம், ஆவி, ஆத்துமா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறது தான் யார்? நான் சொன்னேன், உள்ளே இருக்கிறது தான் யார்? சாம். வெளியில் இருக்கிறது சாமோட வீடு. ஆமென், ஹல்லேலூயா. வீட்டை பார்த்து சாம்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் யார்? சாம். ஆமென். சில பேருக்கு வீடு எந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. சில பேருக்கு வீடு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. சில பேருக்கு வீடு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அது சாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு 3 பகுதிகள் இருக்கிறது. அது என்னன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்படி தான் தேவன் மனுஷனை டிசைன் பண்ணியிருக்கிறார். சரி, எதற்காக இந்த 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான சத்தியம். நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் நல்லா ஆக முடியும். ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ள, சரீரத்தோடு தொடர்பு கொள்ள, எதோடு தான் தொடர்பு கொள்கிறார்னா ஆவியோடு தான் தொடர்பு கொள்ளுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமா எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி யோசிக்கிறீங்க, யோசிக்கும் போது நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே யோசிக்கிறீங்க. கரெக்டா? அப்போது ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி தேவன் கொடுத்துருக்கிறார். யோசிச்சிங்க, என்ன யோசிச்சிங்கன்னா சர்ச்சுக்கு போனோன்னு யோசிச்சிங்க, மற்றவங்கக்கிட்ட சொல்ல தன்னோடு நீங்கள் யோசிச்சிங்க. அப்போ ஆத்துமா எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உலகத்தோடு
தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சரீரத்தின் மூலியமாக அதை என்ன பண்ணுறீங்க? எல்லார்கிட்டையும் பேசுகிறீங்க. சரீரத்தின் மூலியமாக தான் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறீர்கள். இதற்காக தான் தேவன் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவி எதற்காக கொடுத்திருக்கிறார்? தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். ஆத்துமா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். இதில் மூன்றில் எது முக்கியமாக இருக்கிறது? மூன்றுமே முக்கியம். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா ஆவி. ஆவி என்ன பண்ணுதுன்னா தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்குது. சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. ஆனால் இப்படி தான் ஆண்டவர் வச்சார். ஆனால் என்னைக்கு பாவம் வந்ததோ பிசாசு என்ன பண்ணுறான்னா இந்த ஆர்டரை அவன் மாற்றிட்டான். ஆண்டவர் என்ன ஆர்டர் வச்சார்? ஆவி, ஆத்துமா, சரீரம், இப்படி தான் ஆர்டர் வச்சுருக்காரு. ஆனால் பிசாசு பாவத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்னா சரீரத்தை ஃபஸ்ட்டில் வச்சிட்டான், ஆத்துமாவை 2வது வச்சிட்டான், ஆவியை கடைசியாக வச்சிட்டான். ஆமென். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? சரீரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரீரம் தான் என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணுறோன்னா சரீரத்துக்கு தான் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போடுறோம். சரீரத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, ஜிம்முக்கெலாம் போகிறோம், ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். சரீரத்தை ரொம்ப ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆத்துமாக்கும் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்றோம். ஆத்துமாவுக்கு என்ன பண்ணுறோன்னா நல்லா நல்லா படித்தா தான் என்ன வரும்? நல்லா ஞானம் வரும். ஞானத்தை நம்ம இன்டலெக்சுவலை ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆவியை என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் வச்சுட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும். அப்போது ஆண்டவர் இப்படி தான் ஒரு ஆர்டர் வச்சுருந்தார். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இப்படி தான் வச்சுருந்தார். ஆனால் எப்போ பாவம் வந்ததோ அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்டர் மாறிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ஆர்டர் நம்ம மாற்றிக்கணும். இன்றைக்கி அதுக்கு தான் மெசேஜ். ஆர்டர் இது வரைக்கும் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டரை மாற்றணும். ஆவி ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் ஆத்துமா வரணும், அப்புறம் சரீரம் வரணும். சரி, ஏன் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்கே ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா புல், செடி, கனி விருட்சங்கள்லாம் படைக்கிறார். படைக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா அப்பொழுது தேவன் எதை பார்த்து பேசுகிறாரு பாருங்கள். எதை பார்த்து பேசுகிறாருன்னா அப்பொழுது தேவன் பூமியானது, அவர் என்ன பண்ணுறாருன்னா பூமியை பார்த்து பேசுகிறாரு. பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையும் கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது. ஆண்டவர் ஒரு செடியை படைக்கும் போது, கனி விருட்சத்தை படைக்கும் போது, புல்லை படைக்கும் போது ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்னா பூமியை பார்த்து பேசுகிறார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா செடிக்கு எது ஆதாரமாக ஆயிடுச்சுன்னா பூமி ஆதாரமாய் மாறிவிட்டது. இன்றைக்கி பூமி இல்லைன்னா செடி என்ன இருக்காது, வளராது. நெட்டு வச்ச செடியை பூமியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த நிமிஷமே என்ன ஆகுதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடுது, காஞ்சி போயிட்டுருக்கு. ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா செடிக்கு எது ஆதாரமாக வச்சிட்டாருன்னா, கறி வச்சதுக்கு எது ஆதாரமாக வச்சிட்டாருன்னா பூமியை தேவன் ஆதாரமாய் வைத்து விட்டார். ஆமென். அதனால தான் சொன்னேன், 4000 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சீடை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. எப்போ அவங்க பூமியில் அதை விதைக்கிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அது வளருகிறது, அது பெரிய செடியாக வளருது, பெரிய மரமாக வந்து அது என்ன ஆகுதுன்னா கனிகளை கொடுக்கிறது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டார்னா
பூமியை செடிக்கு ஆதாரமாய் வைத்து விட்டார். அல்லேலூயா. கவனிச்சுடுவாங்க. அடுத்தது 1:20 வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எதை படைக்கிறாருன்னா, மீன்களை படைக்கிறார். மீன்களை படைக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியில் வானம் என்கிற ஆகாவிரில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுதுன்னு சொல்கிறார். மீனை படைக்கும் போது எதை பார்த்து பேசுகிறாருன்னா, ஜலத்தை பார்த்து பேசுகிறார், தண்ணீரை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கி மீன்களுக்கு எது ஆதாரமாயிடுச்சுன்னா, தண்ணீர் ஆதாரமாய் மாறிவிட்டது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, மீன் வளர்க்கும் போது மீன் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணுறோன்னா, டக்குன்னு கழுவுறதுக்காக மக்கில் திருப்பியும் போட்டுறோம். ஏன்னா அது வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அது செத்து போயிடும். ஏன்னா தேவன் அப்படி தான் வைத்திருக்கிறார். ஒரு மீன்களுக்கு எது ஆதாரமாக வச்சிருக்கிறார்னா, ஜலம், தண்ணீரை தேவன் ஆதாரமாய் வைத்திருக்கிறார். அப்போது செடிக்கு எது ஆதாரமாக இருக்கிறது? பூமி ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மீன்களுக்கு எது ஆதாரமாக இருக்கிறது? தண்ணி ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறான்னா, இங்கே வாசிக்கலாம். 1:26 வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ செடியை படைக்கும் போது எதை பார்த்து பேசினாரு? பூமியை பார்த்து பேசினாரு. மீன்களை படைக்கும் போது எதை பார்த்து பேசினாரு? ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். இங்கே மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் எதை பார்த்து பேசுகிறாருன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யாரை பார்த்து பேசினார்? மரத்தை பார்த்து பேசினாரா? இல்லை மிருக ஜீவன்களை பார்த்து பேசினாரா? தன்னை பார்த்து பேசினார். ஆமேன். தன்னை பார்த்து பேசினதுனாலேயே இன்னைக்கு மனுஷனுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறான்னா, தேவன் ஆதாரமாக இருக்கிறார். ஆமேன். தேவன் இல்லாமல் மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் இல்லாமல் மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. செஞ்சு பாருங்களேன், தோற்று தான் போவீங்க. ஆமேன். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, தேடாதவர்களுக்கு எல்லாம் குறைபடும். ஏன்னா தேவன் ஆதாரமாக இருக்கிறார். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா தேவன் ஆதாரமாக இருக்கிறார். மனுஷனுக்கு தேவன் ஆதாரமாக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தேவன் கடவுள்லாம் என்ன நம்புறதில்லை. கடைசியில் அவங்க இறக்கும் போதும் தெரியும், அவ்வளோ பயம் அவங்களுக்கு, எங்கே போக போகிறோன்னு தெரியாது. அப்போ தான் கடவுள் பற்றி யோசிப்பாங்க, ஒருவேளை கடவுள் இருக்கிறாரோ. இப்போ உண்மையாகவே கடவுள் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு மனிதர்களுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறார்னா, தேவன் ஆதாரமாய் இருக்கிறார். ஏன் ஆவி கொடுக்கப்பட்டுன்னு சொன்னல, நாங்கள் ஏன் ஆவி கொடுக்கப்பட்டுன்னு சொன்னீங்க, இதெல்லாம் போகிறீங்க பாருங்க. தேவன் மனுஷனுக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆதாரமாக இருக்கிற தேவனோடு நான் தொடர்பு கொள்ளணும்னா நான் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னா, என் ஆவியின் மூலியமாக தேவன் தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இங்கே யோவான் 4:24 வாசிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ஆவியாக இருக்கிறேன். இப்போது தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, நான் சொன்னேன், நமக்கு தேவன் தான் ஆதாரமாக இருக்கிறார். இப்போ தேவன் கிட்ட இருந்தால் எல்லாம் வரப்போகுது. இப்போ தேவன் எப்படி இருக்கிறாருன்னா ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் கிட்ட இருந்து நான் எதனா பெற்றுக்கொள்ளணும்னா நான் எப்படி இருக்கணும்னா
ஆவியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் என் கூட தொடர்பு கொள்ளணும்னா ஆவியாய் இருக்கிறவர் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னா ஆவியின் மூலமாய் தான் தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் என்ன பண்ணுறாருனா நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் ஆவி கொடுத்திருக்கிறார்? ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறதுனால என் கூட தொடர்பு கொள்ளணும்னா எனக்கு ஆவி இருந்தால் தான் நான் அவரோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆமென். இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா மனுஷனை நடத்துகிறார், தொடர்பு கொள்ளுகிறார். எப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆவியாக இருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்ன பண்ணார்னா என்னை அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. எங்கள் ரோமர் 8:16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்கே சொல்லுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். எப்படி தொடர்பு கொள்கிறார்னா ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாருனா என்னுடைய ஆவியோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கி ஆவியானவர் உள்ளே வந்துட்டார். ஏதோ சண்டே சர்வீஸில் வந்துட்டு போகிறவர் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ அது போல் இட்டுன்னு சொல்லுவாங்க, வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே. இல்லை, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கி உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென். 24/7 அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லி இந்த மண் பாண்டதுக்குள்ளே இன்றைக்கி உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார்னா தேவாதி தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாருனா உங்களை தொடர்பு கொண்டு உங்களை நடத்தி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி நடத்துகிறாருன்னா சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறாருன்னா பைபிள் எடுத்து வாசின்னு சொல்கிறார் ஆவியானவர். இந்த ஆவியோடு அவர் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டோடனே என்ன பண்ணுதுன்னா ஆத்துமா கேட்குது. கேட்டு என்ன பண்ணுதுன்னா பைபிள் எடுத்து வாசின்னு சரீரத்துக்கு கட்டளையிடுது. சரீரம் என்ன பண்ணுதுன்னா பைபிள் எடுத்து வாசிக்குது. ஆமென். ஆவியானவர் சொல்லியிருப்பார் சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். உள்ள பைபிள் ஸ்டடியை போய் அட்டன் பண்ணு சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னா ஆவியிலேருந்து எங்கே வருதுன்னா கமாண்ட் வருது ஆத்துமாக்கு. ஆத்துமா சொல்லுது சட்டை எடுத்து போடு, பேண்ட்டை போடுன்னு சொன்னோடனே சரீரம் என்ன பண்ணுதுன்னா சட்டையும் பேண்ட்டையும் போடுது. ஆத்துமா சொல்லுது வண்டி எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போன்னு சொல்லுது. வண்டி என்ன பண்ணுதுன்னா சரீரம் என்ன பண்ணுதுன்னா வண்டி எடுத்து எங்கே வருதுன்னா சர்ச்சுக்கு வந்து உக்காருது. ஆமென். எப்படி நடத்தப்படுறீங்க? ஆவியானவர் உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவியின் மூலமாய் நம்மளை நடத்தி அங்கே கமாண்ட் வருது. ஆவியில் கமாண்ட் வந்தோடனே ஆவி என்ன பண்ணுதுன்னா ஆத்துமாக்கு கட்டளை கொடுக்குது. ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா சரீரத்துக்கு கட்டளை கொடுக்குது. ஆமென். இப்படி தான் நடத்தப்படுறீங்க. ஆமென். அது ஏதோ வந்துல்ல, ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சும்மா வந்து உட்கார முடியாது சர்ச்சுக்கெலாம் வந்து. ஆனால் ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு இந்த ஆவி தான் நடத்தணும், கட்டளை கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுதுன்னா சரீரம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கமாண்ட் பண்ணுது. காலையில் ஏஞ்சிக்கோ ஆவியானவர் சொல்லுவார். ஏஞ்சி என்ன பண்ணு, பைபிள் படி, ப்ரேயர் பண்ண ஆவியானவர் சொல்லுவார். ஆனால் சரீரம் என்ன சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. ஆனால் சரீரம் ராஜாவாக இருக்கக்கூடாது. எதுதான் ராஜாவாக இருக்கணும்னா ஆவி ராஜாவாக இருக்கணும். அதான் ப்ரேயர் பண்ணுறார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் காக்கப்படணும். அப்போது ஆவி ரொம்ப முக்கியம், ஆத்துமா ரொம்ப முக்கியம், சரீரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவியில் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆவியானவர் தொடர்பு கொள்கிறார். அது மட்டும் இல்லை, ஆவியிலேருந்து எங்கே கமாண்ட் வருது? ஆத்துமா கமாண்ட் வருது. ஆத்துமாலேருந்து எங்கே வருதுன்னா சரீரத்துக்கு கமாண்ட் வருது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை சர்ச்சுக்கு கொண்டு வந்து உட்கார. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியலனால கேளுங்க, உட்காந்து யூடியூப்பில் போடுறோம். பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் எப்படி தான் நடத்தப்பட்டார்கள். அவங்க எப்படி நடத்தப்பட்டாருங்களா ஒரு ஒளியினால் நடத்தப்பட்டார்கள். ஆனால்
என்னைக்கு அவர்கள் பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு தேவனோடு இருந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. ஒளியினால் நடத்தப்பட்டார். இங்கே 1 யோவான் 1:5 வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இந்த ஆதாமும் ஏவாளும் இப்படி தான் நடத்தப்பட்டார்கள். எப்படி நடத்தப்பட்டாங்கன்னா, ஒளியா இருக்கிற தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் நடத்தினார். ஆனால் என்னைக்கு அவங்க பாவம் செஞ்சாங்களோ அவங்க என்ன ஆச்சுன்னா ஒளியாக இருந்தவரோட தொடர்பு அவங்களுக்கு துண்டிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் சின்ன பின்னமாக போகுதுன்னா தேவனோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்பு இல்லாததுனால தேவனை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆண்டவரோட பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரோட நல்லா ஒளியில் நடத்தப்பட்டார். ஆண்டவர் நல்லா பேசினாங்க. ஆனால் என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ ஒளியில் இருந்துச்சு தான், ஆனால் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளியினால் நடத்தப்பட முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க இன்றைக்கி ஒளியினால் நடத்தப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே சொல்கிறார், இயேசு சொல்கிறார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் இருளில் போனால் கூட கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாக இருந்து அவனை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனையில் போகிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. அது என்ன பண்ணுன்னா இருளில் போகும்போது கூட ஜீவ ஒளியை காட்டும். ஆமென், போகிற இடம்லாம் ஒளியாக மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அடுத்த வசனம் யோவான் 1:4-5 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கே சொல்கிறாரு, அவருக்குள், யாருக்குள்? இயேசுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னா ஒளி வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. சில நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாத போது என்ன பண்ணுதுன்னா ஒளி, உள்ளே இருக்கிற ஒளி என்ன பண்ணுதுன்னா நடத்துது. அந்த ஆவியோட கனெக்ட் ஆகுது. கனெக்டாக என்ன பண்ணுதுன்னா ஆத்துமா கமாண்ட் பண்ணுது. பிரச்சனை நேரத்தில் அது என்ன பண்ணுதுன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் ஒளியினால் நடத்தப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. என்னை கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி தான் நல்லா இருக்கிறேன்னு தெரில. ஏன் நல்லா இருக்குன்னா ஒளியினால் நடத்தப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது பிசாசு கண்ணை மூடிப்பான். பிசாசு உங்களை பார்க்கவே மாட்டான். நீங்கள் போய் பிசாசு ஓட்டி பாருங்களேன், உங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா உள்ள ஒரு ஒளி இருக்குது. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பிசாசு உங்களை பார்க்கும்போது எப்படி தெரிகிறான்னா ஒரு 1000 வாட்ஸு உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் அடிக்குதான். அதனால தான் அவனால் உங்களை பார்க்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒளி இருக்கிறது, அதுதான் உங்களை நடத்துது. யாரோ உங்களை நடத்தலை, தேவன் உங்களை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ எப்படி நடத்தப்படுறோம்? எப்படி நடத்தப்படுறோம்? ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்கு கமாண்ட் பண்ணுறாரு. ஆவி என்ன பண்ணுதுன்னா ஆத்துமா கமாண்ட் பண்ணுது. ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா சரீரத்துக்கு
கமாண்ட் பண்ணுது. இந்த ஆத்துமா என்ன சொல்கிறாங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆத்துமா மனம் திரும்பலை. ஆவி புது சிருஷ்டியாக இருக்குது, ஆனால் ஆத்துமா என்ன ஆகலைன்னா மனம் திரும்பவில்லை. இங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்கே சொல்கிற, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீர்கள். அப்போது ஆத்துமா புதுசாகிடுச்சா? ஆத்துமாவில் தான் என்ன இருக்குன்னா மனம் இருக்கிறது. அங்கே தான் என்ன பண்ணுறோன்னா சித்தம் கொள்ளுகிறோம். அங்கே தான் என்ன பண்ணுறோன்னா டிசிஷன் எடுக்கிறோம். இங்கே சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். அப்போ ஆத்துமா என்ன ஆகலைன்னா மனம் திரும்பலை. ஆவி என்ன ஆயிடுச்சு? புதுசாக மாறிடுச்சு. ஆத்துமா புதுசாக மாறலை. அதனால தான் ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, யுவர் மைண்ட் இஸ் யுவர் பேட்டில் ஃபீல்ட் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் மனது எப்படி இருக்குன்னா ஒரு போர்க்களம் போல் இருக்கிறது. உள்ளே இருந்து கமாண்ட் வருது. ஆவியானவர் என்ன பண்ணுறதுன்னா ஆவியினால் கமாண்ட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே தான் ஃபைட் நடக்குது. இங்கே ஆத்துமாவில் தான் என்ன வருதுன்னா ஃபைட் நடக்குது. என்ன ஃபைட்னா, காசு குறைவாக இருக்கும்போது என்ன வருதுன்னா ஃபைட் நடக்குது. என்ன ஃபைட் நடக்குதுன்னா, ஒன்று சொல்லுது கடன் வாங்கிடுன்னு சொல்லுது. ஒன்று என்ன சொல்லுதுன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. ஏன்னா இங்கே மனம் மனம் திரும்பாமல் இருக்குது. ஆத்துமா மனம் திரும்பாத இருக்கிறதுனால இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஆனால் இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கணும்? உள்ளேருந்து ஆவி ஜெயிக்க வேண்டும். ஆமென். இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன பண்ணுதுன்னா, இங்கே கடன் வாங்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுதுன்னா ஆவி சொல்லுது. ஆனால் மாம்ச சிந்தை என்ன சொல்லுதுன்னா போய் கடன் வாங்கு. அப்போ தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. அது என்ன பண்ணால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணம்னு என்னது? வசனம். தேவன் வசனம் சொல்லுது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. ஆனால் என்ன சொல்லுதுன்னா இங்கே அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். அப்போ மனம் ஆத்துமா மனம் திரும்பிடுச்சா? ஆத்துமா மனம் திரும்பல. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா ஆத்துமாவை நீங்கள் புதிதாக்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த ஆத்துமாக்கு கவனமே செலுத்துறது இல்லை. எப்படி ஆத்துமா புதிதாக மாறும்? எப்படிங்க ஆத்துமா புதுசாக மாறும்? எப்படி ஆத்துமா புதிதாய் மாற்றப்படும்னா வசனத்தின் மூலியமாய் தான் ஆத்துமா புதிதாய் மாறும். இங்கே ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறார். தொடர்பு கொள்ளும்போது இங்கே என்ன ஆகணும்னா வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய மனம் புதிதாக 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 இங்கே சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். டிரான்ஸ்ஃபார்ம்டு, புதிதாக மாறிடுவீங்க. இங்கே புதுசாச்சுனாலே சொல்லுவாங்க அவன் மைண்டு சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்கிறான். அப்போது இங்கே நல்லா ஆயிடுச்சுன்னா ஆள் சரியாயிடுவான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே நல்லா ஆகணும். இங்கே நல்லாயிட்டிங்கன்னா நீங்கள் புதிதான மனுஷனாய் மாற்றப்படுவீங்க. ஆமென். இங்கே நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்கள் சுகமாக மாறிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போது ஆத்துமா என்ன ஆகலை? மனம் திரும்பலை. அதனால தான் என்ன சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருடைய ஆவி எப்படி இருக்குன்னா
புது சிருஷ்டியாக இருக்கிறது. ஆவி என்ன ஆயிடுச்சுன்னா புதுசாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே சொல்கிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா யாருன்னா, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. ஆமென். இன்றைக்கி பழைய ஆள் உள்ள இல்லை. இன்றைக்கி உங்கள் ஆவி எப்படி இருக்குன்னா புது சிருஷ்டியாக இருக்கிறது. பழைய மனுஷன் எப்படி இருக்குன்னா சாபம் இருக்குது பழைய மனுஷனுக்குள்ளே, வியாதி இருக்குது பழைய மனுஷனுக்குள்ளே, தரித்திரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுடைய ஆவி புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். ஆமென். சாபம் இல்லை, ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம்னா என்னது? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன பண்ணுறாருனா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறார்னா எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் ஆவி எப்படி இருக்குன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னதுங்க? பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம்னா என்னதுங்க? மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகிற அளவு, அதான் பூமியால் தாங்க முடியல, அந்த ஆசீர்வாதம் தான் உள்ளே வச்சிருக்கிறார். ஆமென். கட்டிடத்தை வீடு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளே நல்லா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் வெளியே தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளே எப்படி இருக்குன்னா வியாதி இல்லை, உள்ளே எப்படி இருக்கு? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உள்ள ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான்னா சுகமாக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. உள்ள பாவம் இல்லை, உள்ள எப்படி இருக்குன்னா நீதிமானாக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அழுக்கா இல்லை, உள்ள பரிசுத்தமாக இருக்கிறான். ஆமென். இது எப்படிங்க பார்க்குறது? எப்படி பார்க்குறோம்? அத்தை இந்த உள்ள இந்த ஆவி மனுஷனை, இந்த புது சிருஷ்டியை நான் எப்படி பார்க்குறது? எப்படி பார்ப்பீங்க? உங்கள் முகத்தை எப்படி பார்ப்பீங்க? அதே போல தான் இந்த ஆவி, இந்த புது சிருஷ்டியை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா கண்ணாடி வழியாக பார்க்கணும். அது அந்த கண்ணாடியில் போய் பார்த்துறாது, நல்லாவே இருக்காது. இதை பாருங்க. ஆமென். இது சொல்லுது நீ பாவி இல்லை, நீ நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கண்ணாடியில் தான் புது சிருஷ்டியை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமென். இந்த கண்ணாடி சொல்லுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். இந்த கண்ணாடி சொல்லுது நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்ப. இந்த கண்ணாடி சொல்லுது நீ வீட்டை கட்டுவ, ஏன்னா உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். பலவீனம் வரும்போது டாக்டர்கிட்ட போகக்கூடாது. போங்க, தப்பு கிடையாது. போய் டாக்டர் போனால் சுகம் கிடைக்கும். அப்படியும் டாக்டர்கிட்ட போய் சரியாகலைன்னா இந்த கண்ணாடியை பாருங்கள். இந்த கண்ணாடி சொல்லுது அவருடைய தழும்புகளால். இதை பார்க்க 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 உங்கள் புது சிருஷ்டியை பார்க்கலாம். ஆமென். நிறைய பேர் பார்க்குறது கிடையாது, அதான் சோர்ந்து போயிடுறது. ஆமென். பலவீனம் வரும்போது இதை பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது ஆத்துமா மனம் திரும்பலை, ஆனால் ஆவி எப்படி இருக்குது? புது சிருஷ்டியாக இருக்கிறது. சரி, இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவங்க ஆவியினால் அவங்களால நடத்தப்பட முடியல. ஏன் நடத்தப்பட முடியல? இங்கே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே சொல்கிறார் எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் சொன்னால் என்னது? இருதயமும் ஆவியும் ஒன்று. இங்கே சொல்கிறார் எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து
ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் ஆவி எப்படி இருக்குன்னா ஒரு ஊற்று போல் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்படும் போது என்ன ஆச்சுன்னா ஊற்று நல்லா திறந்துருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஊற்று அடைக்கப்பட்டது. ஆமென். என்ன பண்ணாங்க, ஊற்றில் தேவையில்லாத மண்ணை போட்டு தேவையில்லாத குப்பையை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊற்று அடைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆவியானவரால் நடத்த முடியல. ஆமென், அல்லேலூயா. ஆவியானவரால் என்ன பண்ணுறாருன்னா, ஆவியானவர் வார்த்தையின்படி தான் நடத்துகிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, சத்திய ஆவியானவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையின் மூலியமாக நடத்துகிறார். இங்கேருந்து வார்த்தை வந்து என்ன பண்ணுதுன்னா மைண்டுக்கு போகுது, மைண்டு அதுக்கப்புறம் சரீரத்துக்கு சொல்லுது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஊற்று அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தையை போடுறது கிடையாது. என்ன போட்டுருக்குன்னா குப்பையை மண்ணெல்லாம் போட்டு போட்டு நிரப்பியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா ஊற்றை தூர் வார போகிறீங்க. ஆமென். அடைக்கப்பட்ட ஊற்று என்ன பண்ணணும்னா தூர் வாரப்பட வேண்டும். ஆமென். எப்படி தூர் வாரது, குப்பையெல்லாம் எப்படி எடுக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை போட 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 இந்த குப்பெல்லாம் வெளியே வந்துடும். ஆமென், அல்லேலூயா. சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே பம்ப் இருக்கும். அந்த பம்பில் என்ன பண்ணுவோன்னா தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு மக்கில் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றின உடனே என்ன ஆகும்னா அடிக்க 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 தண்ணி வந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு மண்ணெல்லாம் போட்டு மூடினதுனால, குப்பையெல்லாம் போட்டு மூடினதுனால ஊற்று என்ன பண்ணியிருக்குன்னா அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா வார்த்தையை உள்ளே போட 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 அவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன்னுடைய ஆவியை காத்துக்கொள், குப்பையை போடாத, கண்டதெல்லாம் போடாத, மண்ணை போடாத, எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அது என்ன பண்ணோன்னா இந்த ஊற்று புறப்படும் போது ஆவியானவர் டக்குன்னு என்ன பண்ணுவார்னா வார்த்தை உள்ளேருந்து எங்கே வரோன்னா ஆத்துமாவுக்கு வரும். ஆத்துமா என்ன பண்ணோன்னா சரீரத்துக்கு அது சொல்லும். ஆமென். ஏன் ஆவியானவர் நடத்த முடியலன்னா உள்ளே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கிறீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூர் வாருங்க. தூர் வாரினா தான் நல்லா இருப்பீங்க. ஆமென். அப்போது ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா உள்ளே வந்து வாசம் பண்ணி என்ன பண்ணுறாருனா ஆவியோடு தொடர்பு கொள்கிறார். ஆனால் இன்றைக்கி வார்த்தையினால் உங்கள் ஆவியை நிரப்பும் போது என்ன ஆகுனா ஆவியிலிருந்து எங்கே வரும்? ஆத்துமா எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. சரீரம் சொல்லும் வியாதியாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஆத்துமா சொல்லும் உன்னால் முடியாது சொல்லும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணணும்னா ஆத்துமாவுக்கு வரணும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அது என்ன பண்ணணும்னா உங்கள் மனதை புதிதாக்க வேணும். சரீரம் நல்லா இருக்காது தான், அப்பப்போ வரோம் தான். வசனம் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளும். எப்படி திடன் கொள்ள முடியும்னா உள்ளேருந்து வார்த்தை வந்து உங்கள் மனதை புதிதாக்க 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 உங்கள் சரீரம் சொல்கிறாரு மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூப மாவீர்கள். சரீரம் சொல்லும் சுகமாயிட்ட போயிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிடு. ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுதா? மூணும் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமா தன்னோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியிலிருந்து என்ன வரணும்னா சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்ல 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 இங்கே மனம் புதிதாகிட்டே இருக்கும். அப்புறம் சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்படும். உலகம் உங்களை பார்க்கும்போது ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நகையோடு இருப்பீங்க, பங்களாவோடு இருப்பீங்க, காரோட இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க.
ஹல்லேலூயா. கடைசியாக அதை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் கடைசியாக இந்த வசனத்தை வாசி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது பவுலுடைய ஜெபம். ஆமென். இதை ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்பட்டதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உள்ள வசனத்தை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா வசனத்தின்படி உங்களை நடத்துவார். ஆத்துமா புதிதாகும். அது மட்டும் இல்லை, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னா வெளியேருந்து வரல. காரியம் எங்கே வருது? வெளியேருந்து வரல, உங்களுக்குள்ளே இருந்தால் வருது. ஆமேன். சுகம் எங்கே வருது? டாக்டர்கிட்ட இருந்து வரல, உங்களுக்குள்ளே இருந்தால் வருது. ஆமேன். நகை எங்கே இருந்து வருது? வெளியே இருந்து வரல, உங்களுக்குள்ளே தான் வருது. வீடு எங்கே இருந்து வருது? வெளியே இருந்து வரல, உங்களுக்குள்ளே இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் தியானிங்க, இதை ஒவ்வொரு கேளுங்க. கர்த்தர் உங்களை நல்லா மாற்றுவார். நம்ம எழுந்து நிற்கலாம்.